ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாகிரபியில் சிலபஸ்க்கு கீழே காடு மற்றும் வன உயிரிகள் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே நமக்கு டிஎன்பிசியில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்திய வன ஆய்வு எஃப்எஸ்ஐ, அதாவது ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1981 ஜூன் 1. இந்திய வன ஆய்வு ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எஃப்எஸ்ஐ உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜூன் 1, 1981. பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்திறன் குறியீடுகளாகவும் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகின்றன. அவற்றின் இலக்கு பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்ட அச்சுறுத்தும் பட்டியலில் உள்ள உயிரினங்களுக்கு பயன் அளிக்கிறது. IUCN சிவப்பு பட்டியலின்படி குடை இனங்களில் பெரும்பாலானவை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அழியும் அல்லது அச்சுறுத்தல் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பட்டாம்பூச்சி குடை இனங்களில் பெரும்பாலானவை எப்படி IUCN வகைப்படுத்தியிருக்கு அப்படின்னா சிவப்பு வர பட்டியலில் அழியும் அல்லது அச்சுறுத்தல் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. குறிப்பிட்ட இனங்களின் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றுக்கு தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்துக. சிறுத்தை திட்டம் குனோ தேசிய பூங்கா. சஞ்சீவினி திட்டம் இமாச்சல் பிரதேசம். சிங்கம் திட்டம் பர்தா வனவிலங்கு சரணாலயம். கானமயில் திட்டம் பாலைவன தேசிய பூங்கா. ஆன்சர் பி. சிறுத்தை திட்டம் குனோ தேசிய பூங்கா. சஞ்சீவினி திட்டம் இமாச்சல் பிரதேசம். சிங்கம் திட்டம் பர்தா வனவிலங்கு சரணாலயம். கானமயில் திட்டம் பாலைவன தேசிய பூங்கா. அடுத்தது தேசிய பூங்காக்களும் மாநிலங்களையும் நம்ம பொறுத்துக. கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது. அதாவது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராஜ்கீர் தேசிய பூங்கா ஜார்க்கண்டில் இருக்குது. ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது. கிர் குஜராத், கார்பெட் உத்தரகாண்ட், ராஜ்கீர் ஜார்க்கண்ட், ரந்தம்பூர் ராஜஸ்தான். ஆன்சர் சி. இப்போ தேசிய பூங்காக்கள் பார்க்குறோம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது. புலி, யானை, காட்டெருமை, மான் அந்த விலங்குகள்லாம் அங்கே காணப்படுது. அடுத்து காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. அது மாதிரி ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது. இது ஒரு புலிகளுக்கான தேசிய பூங்கா. அடுத்து கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது சதுப்பு நில மான்களுக்கான தேசிய பூங்கா. சுந்தரவன தேசிய பூங்கா இது எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. வங்காள புலிகளுக்கான தேசிய பூங்கா. கிர் குஜராத். இது சிங்கத்திற்கான தேசிய பூங்கா. பத்ரா வன சரணாலயம் கர்நாடகா. காட்டெருமை, சிறுத்தை, காட்டெருது. பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது. யானை, மான். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது. அது புலிகளுக்கான தேசிய பூங்கா. உத்தரகாண்டில் இருக்குது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கான்னு சொல்லுவோம். இதுதான் என்ன பூங்கா அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கான்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெய்லி தேசிய பூங்கா அப்படின்னு இருந்தது. அதுக்கு தான் பேர் ஜிம் கார்பெட் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்வாங்க. முதுமலை விலங்கு சரணாலயம் தமிழ்நாடு. காசிரங்கா அஸ்ஸாம். ராந்தம்பூர் ராஜஸ்தான். இது புலிகளுக்கானது. கன்ஹா பமத்திய பிரதேசம், சதுப்பு நில மான்களுக்கானது. சுந்தர்வன் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம். இது வங்காள புலி. கிர் குஜராத், சிங்கம். பத்ரா வனவிலங்கு சரணாலயம் கர்நாடகா. பெரியார் தேசிய பூங்கா கேரளா. கார்பெட் உத்தரகாண்ட். அது புலிகளுக்கானது. தவறான பதிவை தேர்ந்தெடுக்கவும். வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழலை உறுதிப்படுத்துதல் மற்றும் வன உற்பத்தியை மேம்படுத்துதல், காடழிப்பு மற்றும் வாழ்விட அழிவு, இயற்கை காடு மற்றும் வன உயிரிகளை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் மரபணு வேறுபாடு. இதில் வனத்துறையினுடைய இலக்கு நோக்கங்களில் எது தவறானது அப்படின்னா காடழிப்பு மற்றும் வாழ்விட அழிப்பு அப்படிங்கிறது தவறு. அடுத்து உயிர்கோள காப்பகங்கள் மற்றும் மாநிலங்கள். மனாஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மனாஸுங்கிறது எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. ஆனால் குஜராத்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சிம்லிபால் ஒடிசா. இது கரெக்டு. சுந்தரவனம் எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. கட்சிங்கிறது குஜராத்தில் இருக்குது. அப்போ இதில் எது சரி அப்படின்னா சிம்லிபால் ஒடிசா மட்டும்தான் கரெக்டாக பொருந்தி இருக்குது. மனாஸ் என்ன வரும்? அஸ்ஸாம் வரும். சுந்தரவனம் மேற்கு வங்காளம் வரும். கட்சி குஜராத் வரும். அப்போ ஆன்சர் பி. சிம்லிபால் ஒடிசா. உயிர்கோள காப்பகங்கள் மற்றும் மாநிலங்கள் மற்றும் 18 உயிர்கோள காப்பகங்கள் வகைப்படுத்தியிருக்காங்க. அச்சனக்மர் மற்றும் அமர்கண்டாக் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் இருக்குது. அகத்திய மலை கேரளாவில் இருக்குது.
திப்ரு செய்கோவா, மனாஸ் இதெல்லாம் வந்து அஸ்ஸாமில் இருக்குது. தீஹேங் தீபங் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. பெரிய நிக்கோபார் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்குது. மன்னார் வளைகுடா தமிழ்நாடு. கட்சு குஜராத். கஞ்சன்ஜங்கா சிக்கிம். மனாஸ் அஸ்ஸாம். நந்தாதேவி உத்தரகாண்ட். நீலகிரி தமிழ்நாடு. நாக்ரக் மேகாலயா. பச்மாரி அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். பச்மாரி. சிம்லிபால் அப்படிங்கிறது ஒடிசா. சுந்தரவனம் அப்படிங்கிறது மேற்கு வங்காளம். குளிர் பாலைவனம் அப்படிங்கிறது இமாச்சல் பிரதேசம். சேஷாலம் குன்றுகள் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம். குளிர் பாலைவனம் வந்து இமாச்சல் பிரதேசம். சேஷாலம் குன்றுகள் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம். பன்னா அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் எதெல்லாம் இருக்குன்னா பச்மாரி, பன்னா. பச்மாரி மற்றும் பன்னா வந்து மத்திய பிரதேசம். வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா தூத்துக்குடியில் அமைந்துள்ளது. வளநாடு வனவிலங்கு சரணாலயம் வந்து தூத்துக்குடியில் அமைந்துள்ளது. அதான் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரியில் இருக்குது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி. முண்டந்துறை வந்து திருநெல்வேலி. கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூரில் இருக்குது. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் அது திருநெல்வேலியில் இருக்குது. வளநாடு வந்து கருப்பு மான்கள் சரணாலயம் இது வந்து தூத்துக்குடியில் இருக்குது. 1987 நிறுவப்பட்டது. வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி 1987. மலையணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகரில் இருக்குது 1988. அப்புறம் கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் சத்தியமங்கலம் வந்து ஈரோட்டில் இருக்குது. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரையில் இருக்குது. கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பகம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் இருக்குது. கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் திண்டுக்கல் மற்றும் தேனியில் இருக்குது. கங்கை கொண்டான் புள்ளிமான்கள் சரணாலயம் இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது 2013. வடகாவிரி வனவிலங்கு சரணாலயம் வந்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் இருக்குது. நெல்லை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா வளநாடு வனவிலங்கு சரணாலயம் இது வந்து தூத்துக்குடியில் இருக்குது. வளநாடு அது வந்து என்ன சரணாலயம் அப்படின்னா கருப்பு மான்கள் சரணாலயம் இது வந்து 1987 நிறுவப்பட்டது. ஈரானில் 1971 கையெழுத்திடப்பட்டு டேஷ் என்ற பெயருடன் ஈரநிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னா ராம்சார் தளங்கள். ஈரானில் 1971 கையெழுத்திடப்பட்டு ராம்சார் தளங்கள் என்ற பெயருடன் ஈரநிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன. பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா மைசூர் அப்படின்னா கர்நாடகா அங்கே தான் இருக்குது. பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது மைசூர் கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1972. வனவிலங்குகளை பாதுகாக்கவும் வேட்டையாடுதல், கடத்துதல் மற்றும் சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. அதே கொஸ்டின் தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இதுவும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு டைம் இதை கேட்டிருக்காங்க. அதே 1972. அமேசான் காடு உலகில் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இதனை டேஷ் என்று கூறுவர். பூமியின் நுரையீரல் என்று கூறுவர். அமேசான் காட்டை என்னன்னு சொல்லுவாங்க பூமியின் நுரையீரல். இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி சுந்தரவன காடுகள். இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி வந்து சுந்தரவன காடுகள். அடுத்து ஒரு பொறுத்துக பித்தர்கனிகா எங்கே இருக்குது அப்படின்னா வனவிலங்கு சரணாலயங்கள் அதன் மாநிலங்களுடன் பொறுத்துக. பித்தர்கனிகா அப்படிங்கிறது ஒடிசா. நாக்ரக் அப்படிங்கிறது மேகாலயா. டால்மாங்கிறது ஜார்க்கண்ட். பொண்ட்லா அப்படிங்கிறது கோவா. பித்தர்கனிகா ஒடிசா. நாக்ரக் மேகாலயா. டால்மா அப்படின்னா ஜார்க்கண்ட். பொண்ட்லா அப்படின்னா கோவா. இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி சுந்தரவன காடுகள். அடுத்து பின்வரும் கருத்தை ஏற்றுக்கொள். இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயநாடு வனவிலங்கு சரணாலயம் கேரளாவில் உள்ளது. சிரோ தேசிய பூங்கா மேகாலயாவில் உள்ளது. பகாமரா மேகாலயாவில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 1 மற்றும் 3 சரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிரோ தேசிய பூங்கா வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூரில் இருக்குது. சிரோ தேசிய பூங்கா மணிப்பூரில் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 சரி. இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. வயநாடு வனவிலங்கு சரணாலயம் கேரளா இது கரெக்டு. சிரோ தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா மணிப்பூரில் இருக்குது. பகாமரா வந்து மேகாலயாவில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 கரெக்டு. சிரோ தேசிய பூங்கா வந்து மணிப்பூர். அடுத்து பின்வரும் இடங்களை அவற்றின் அமைவிடத்துடன் பொறுத்துக. தேசிய பூங்காக்கள் அப்படின்னா கார்பெட். வனவிலங்கு சரணாலயம் பந்திப்பூர். பறவைகள் சரணாலயம் நல் சரோவர். உயிர்கோள வைப்பிடம் சுந்தரவன காடுகள். தேசிய பூங்காங்கிறது கார்பெட். வனவிலங்கு சரணாலயம் பந்திப்பூர். பறவைகள் சரணாலயம் நல் சரோவர். உயிர்கோள வைப்பிடம் அப்படின்னா சுந்தரவன காடுகள். பின்வருவனற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. நம்தபா தேசிய பூங்கா வந்து அருணாச்சல் பிரதேசம்.
இது கரெக்டு. அடுத்தது கேய்புல் லம்போ தேசிய பூங்கா வந்து மேகலாயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை எது தவறுன்னு சொல்கிறாங்க, எது தவறாக பொருத்தப்படுதெல்லாம் கேட்குறாங்க. பி மற்றும் சி தவறு. இப்போ கேய்புல் லம்போ தேசிய பூங்கா மேகலாயா அப்படிங்கிறது வந்து தவறு. ஏன்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூரில் இருக்குது. இது வந்து ஒரு மிதக்கும் தேசிய பூங்கா. கேய்புல் லம்போ தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குது? மணிப்பூரில் இருக்குது. அது வந்து ஒரு மிதக்கும் தேசிய பூங்கா. நாக்ரக் வந்து எங்கே இருக்குது? நாக்ரக் வந்து மணிப்பூர்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா மேகலாயாவில் இருக்குது. அடுத்து சிம்லிபால் வந்து ஒடிசாவில் இருக்குது. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறபடி எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதான் கேட்டிருக்காங்க. பி மற்றும் சி வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. கேய்புல் லம்போ தேசிய பூங்கா எங்கே இருக்குது? மணிப்பூரில் இருக்குது. நாக்ரக் வந்து மேகலாயாவில் இருக்குது. மணிப்பூரில் இருக்க இந்த கேய்புல் லம்போ வந்து ஒரு மிதக்கும் தேசிய பூங்கா. அப்போ ஆன்சர் வந்து பி மற்றும் சி. பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகாவில் மைசூரில் இருக்குது. பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? கர்நாடகாவில் மைசூரில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கிர் வந்து குஜராத்தில் இருக்குது. இது வந்து இங்கே வந்து சிங்கத்திற்கான தேசிய பூங்கா. கிர் வந்து குஜராத். இந்தியாவின் வனமனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் வந்து ஜாதவ் பையங். இந்தியாவின் வனமனிதர் ஜாதவ் பையங். அடுத்து திட்டங்களை வந்து அவற்றுக்கு தொடர்புடைய இடங்களுடன் பொறுத்துக. சிறுத்தோ திட்டம் வந்து குணோ தேசிய பூங்கா. சஞ்சீவனி திட்டம் வந்து இமாச்சல் பிரதேசம். சிங்கம் திட்டம் வந்து பர்தா வனவிலங்கு சரணாலயம். கானமயில் வந்து பாலைவன தேசிய பூங்கா. ஆன்சர் வந்து பி. அடுத்து ஒரு தாவர வகைகள் அந்த மழைப்பொழிவை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து மழைப்பொழிவையும் தாவர வகை அதன் மூலமாக ஆண்டு சராசரி மழைப்பொழிவை பொறுத்துக. பசுமை மாறா காடுகள் அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கும் மேல். ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கும் மேலே இருக்கும். பருவமழை காடுகள் எப்படி இருக்குன்னா 100 to 200 சென்டிமீட்டர் இருக்கும். வறண்ட காடுகளில் எப்படி இருக்கும் மழைப்பொழிவு? 50 to 100 சென்டிமீட்டர் இருக்கும். பாலைவன காடுகளில் 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். இது கரெக்டாக தான் பொருத்தியிருக்காங்க. 1 2 3 4 அதான் நம்ம பார்க்குறோம். அயனமண்டல இலையுதிர் காடுகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இதில் கொடுத்துருக்காங்கல்ல பருவமழை காடுகள்னாலும் பருவகால காடுகள் அல்லனா அயனமண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னாலும் ஒன்று தான். அங்கே வந்து ஆண்டு மழைப்பொழிவு எவ்வளோ இருக்குன்னா 100 to 200 சென்டிமீட்டர் வரை இருக்கும். அடுத்து வறண்ட காடுகள் எப்படி இருக்கும்? 50 to 100 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு வந்து இருக்கும். பாலைவன காடுகள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அல்லது அரை பாலைவன தாவரங்கள். இந்த காடுகள் வந்து முட்புதர் காடுகள்னு சொல்லுவாங்க. இந்த காடுகளில் 50 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு இருக்கும். அயனமண்டல பசுமை மாறா காடுகள் எப்படி இருக்கும்? ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கும் மேலும். வெப்பநிலை வந்து 22 டிகிரி சென்டிகிரேடுக்கும் அதிகமாகவும் ஆண்டு ஈரப்பதம் வந்து 70% மேலும் இந்த பகுதியில் காணப்படும். பின்வருவனவற்றில் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஆற்றலின் பிரமிடு எப்போதும் நேராக இருக்க வேண்டும். நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பரவி உள்ளது. நம் தபா உயிர்கோள காப்பகம் ஆந்திராவில் உள்ளது. நந்தாதேவி வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுனா நந்தாதேவி வந்து நமக்கு இப்போ நியூ புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து உத்தரகாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உத்தரகாண்டும் உத்தரப்பிரதேசமும் ஒன்றா தான் இருந்தது. அதை பிரிச்சுட்டாங்க. அதனால் வந்து இங்கே அப்டேட் ஆகாமல் இதில் வந்து உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நம் தபா உயிர்கோள காப்பகம் வந்து ஆந்திரான்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்றினை தேர்ந்தெடு. 3 மட்டும் தப்பு. நம் தபா உயிர்கோள காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. நம் தபா உயிர்கோள காப்பகம் அருணாச்சல் பிரதேசம். எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் 3. அடுத்து உலகில் 34 இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. உலகில் 34 இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. நம் நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளன? 29%. நம் நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் 29% ஆக்கிரமித்துள்ளன. ஓத காடுகளுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அலையாத்தி காடுகள். ஓத காடுகளுக்கு இன்னொரு பேர் அலையாத்தி காடுகள். கிர் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? குஜராத்தில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. கர்நாடகாவில் வந்து பந்திப்பூர் தேசிய பூங்கா இருக்குது. பருத்தி செடியின் அடுத்து ஒரு கூற்று காரணம். பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு. புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு.
புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆறிற்கு ஏ சரியான விளக்கம் அல்ல. ரெண்டுமே கரெக்டு, ஆனால் விளக்கம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தவறான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கங்கள். வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கங்கள் எது இல்லைன்னா காடு அழிப்பு மற்றும் வாழ்விட அழிவு வனத்துறையினுடைய நோக்கம் அல்ல. நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமிச்சிருக்குது? 29%. கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்துள்ளது. கிர் குஜராத்தில் தான் இருக்குது. கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் தான் இருக்குது. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இது 1936 ஏற்படுத்தியிருப்பாங்க. இது ஹெய்லி தேசிய பூங்கா இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்காவாக இது உருவாக்கியிருப்பாங்க. ஹெய்லி தேசிய பூங்கா அப்படிங்கிற பேரில். அதுக்கப்புறம் தான் இதோடைய பெயர் ஜிம் கார்பெட் தேசிய பூங்காட்டு பேர் மாற்றிருப்பாங்க. ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது. கன்ஹா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இதில் ஒடிசா கொடுத்துருக்காங்க. நல்லது தவறாக பொருத்தியுள்ளது காண்க. கிர் குஜராத், கார்பெட் உத்தரகாண்ட், ரந்தம்பூர் ராஜஸ்தான், கன்ஹா எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கியமான மரவகை சுந்தரி. சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கியமான மரவகை சுந்தரி. கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம்? நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியமலை இந்த 3 எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நந்தாதேவி எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்குது. நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் உத்தரகாண்ட். இது எதுக்கு எடுக்காங்க? தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம். அப்போ நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம். அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள் பார்க்குறோம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. முண்டந்துறை திருநெல்வேலியில் இருக்குது. கோடியக்கரை நாகப்பட்டினத்தில் இருக்குது. இந்திரா காந்தி கோவையில் இருக்குது. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது. இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள் பார்த்தோன்னா எத்தனை இருக்குது அப்படின்னா 18 உயிர்கோள காப்பகங்களில் 11 காப்பகங்கள் யுனெஸ்கோவின் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுது. மொத்தம் இந்தியாவில் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. அதில் 11 காப்பகங்கள் எதெல்லாம் அப்படின்னா மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நாக்ரக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டாக். இது யுனெஸ்கோவினுடைய மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுது. இந்திய வனவிலங்கு வாரியம் எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 1952 ஏற்படுத்தினாங்க. இந்திய வனவிலங்கு வாரியம் இது எதுக்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னா வனவிலங்குகளை பாதுகாக்கவும் வேட்டையாடுதல், கடத்துதல் மற்றும் சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்திய அரசு என்ன சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. 1952 வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு வழங்க தான் நிறுவப்பட்ட அமைப்பு தான் இந்திய வனவிலங்கு வாரியம். வனவிலங்கு மேலாண்மை குறித்து பரிந்துரைகளை அரசுக்கு அளிப்பதற்காக தான் வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தினாங்க 1952. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 102 தேசிய பூங்காக்கள் இருக்குது. எத்தனை தேசிய பூங்கா? 102 தேசிய பூங்காக்கள், 515 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது. அது மாதிரி பிச்சாவரம் சதுப்பு நில காடு எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகே உள்ளது. இது 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன், அதாவது 1100 ஹெக்டேர்லனா 1100 சதுர கிலோமீட்டர்னா 11 சதுர கிலோமீட்டர். உலகில் 2வது பெரிய சதுப்பு நில காடாக உள்ளது. இங்கே அபிசீனியா மற்றும் ரைசோபா போன்ற தாவர இனங்கள் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் இதெல்லாம் நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம்.